ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு இப்போது இந்த வீடியோ பார்த்தே ஒரு கெஸ்ஸிங் தெரிஞ்சிருக்கும். வெண்டங்காய் தான். வெண்டங்காய் செடியில் இப்போ நம்ம அறுவடை செய்ய போகிறோம். இது வந்து நாட்டு வெண்டங்காய், சிகப்பு கலர் காய் காய்க்கும். அதனால் தண்டு சிகப்பு கலரில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் காய்க்கிறதே லேட்டாகும். இது வந்து யூனியன் காயின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹைப்ரிட் விதை. வாங்கிட்டு வந்து ஒன்றுது நாட்டு விதையும் இருந்துச்சு. ஹைப்ரிட் கொஞ்சம் குயிக்காக காய் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஊனுச்சு. இதை நம்ம இப்போது ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம். ஹார்வெஸ்டிங்னா அறுவடை. இதை வந்து இப்படி கையில் உடச்சாலே வந்துடும். செடி பிடிச்சிட்டு உடைக்கணும், வந்து செடி இதாயிரும். அதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்கோல் இட்டு வந்திருக்கேன். நான் நிறைய பேர் வந்து இப்படி உடைச்சாலே வந்துடும். நான் செடி வந்து உடையாமல் இந்த கையில் இது பண்ணணும். நான் வீடியோ எடுக்கணுங்காட்டி இந்த கையில் செடியை பிடிக்க முடியாதுங்கிறக்காக சிசர் இட்டு வந்தேன். நிறைய பேர் இது வந்து இது மாதிரி கத்திரிக்கோள் அந்த மாதிரி தான் வெட்டுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா கத்தியோ கத்திரிக்கோள் இட்டு வந்தேன்னு பேசுவாங்க. அம்மா நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமா வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டு தான் இட்டு வந்தேன். நல்லா பிஞ்சு காயாக இருக்கையிலே அறுத்துடணும். இது ஒவ்வொன்று லேசாக முத்திருச்சு. ரொம்ப சின்ன காயாக இருந்தாலும் அது வந்து எத்தனை பொறிச்சு நம்ம பத்தாது. இப்போ கட் பண்ணதெல்லாம் எடுத்து நம்ம பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். இதுதான் வெண்டைக்காய் செடி. இது வந்து மாட்டுக்கு கோஃபோர் வீடியோ பார்க்காதவங்க நான் எண்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள். இது உனக்கே நியாயமாக இல்லையா? 10 காய் பொறிக்கிறதுக்கு இது கையில் கூட கொண்டு போயிடலாம் மாட்டிருக்குது. கூட பாருங்கள் எத்தனை நட்டு வந்திருக்கேன்னு.
நான் இப்போ இருக்குது பொறிக்கணும் அப்படிங்காட்டி இவ்வளோ காய் வரும்னு நினச்சி இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன். சரி, இருக்கிறத நம்ம இந்த கூடையில் போட்டு எடுத்துகிட்டு போவோம், அவ்வளோதான். தேங்க்யூ.